இங்க ஒரு கொரியர் ஆபீஸ்ல தீபாவளிக்கு போனஸ் தராதனால அங்க வேலை பார்க்குற எல்லா ஸ்டாஃபுமே வெளியில நின்னு சத்தம் போடுறாங்க. அந்த கம்பெனிலே வேலை செய்யற மேனேஜரும் நீங்க எல்லாருமே வேலைக்கு போங்க, நான் ஓனர்கிட்ட சொல்லி போனஸ் போட சொல்றேன்னு சொல்றாரு. நாங்க போனஸ் கொடுத்தாதான் இந்த இடத்தை விட்டு கிளம்புவோம்னு சொல்றப்ப அந்த மேனேஜரும் ரொம்ப கோவமா உள்ள போயிடுறாரு. உள்ள போனவரு ரொம்ப கோவத்துல ஒரு கல்லை எடுத்து அந்த கண்ணாடியை ஒடிச்சிடுறாரு. இதெல்லாம் பார்த்த அங்க நின்னுட்டு இருக்கிற எல்லா ஸ்டாஃபுமே அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு தீபாவளி சமயத்துல வேலை இல்லாதனால காசுக்கு என்ன பண்றதுன்னு முழிக்கிறான். அவனோட ஃப்ரெண்டு என் கூட வேலைக்கு வந்தா நான் உனக்கு 2000 ரூபாய் தருவேன்னு சொல்லியிருப்பான். இதை நினைச்சு பார்த்து அவனுக்கு கால் பண்றான். நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அவன் கூப்பிடுற மார்க்கெட்டுக்கு போய் அவனோட ஃப்ரெண்டும் அங்க இருக்கிற டிஷர்ட் ஷர்ட்டை நீ வித்து கொடுன்னு சொல்றான். நம்ம ஹீரோவும் அந்த தீபாவளி சமயத்துல அந்த மார்க்கெட்டுக்கு வர எல்லா மக்கள் கிட்டையுமே அந்த ட்ரெஸ்ஸை விற்க ஆரம்பிக்கிறான். அந்த நேரம் பார்த்து முன்ன பின்ன தெரியாத 4 பேர் வந்து நம்ம ஹீரோவை போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மார்க்கெட்ல நடக்கிற சண்டையனா பார்த்த போலீஸ் அங்க வந்து அந்த 4 பேரை மட்டும் விட்டுட்டு நம்ம ஹீரோவை மட்டும் புடிச்சிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோட ஒய்ஃப் ரொம்ப நேரம் ஆகியும் நம்ம ஹீரோ வராதனால அவங்க மேனேஜரை போய் பார்க்கலான்னு போறா. ஆனா இவங்க ஊர் முழுக்க தேடியும் நம்ம ஹீரோ கிடைக்காதனால ரொம்ப சோகமா வீட்டுல உட்கார்ந்து இருக்காங்க. இப்படின்னா இருக்கும் போது அந்த துணி கடையோட ஓனர் ஸ்டேஷனுக்கு வந்து நடந்த உண்மைகளை நான் சொல்றாரு. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா, இவர் கம்பெனில வேலை பார்க்கிற ஒருத்தவன் அவர் கம்பெனில இருக்கிற டிஷர்ட்டை திருடி அவனோட ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து இந்த டிஷர்ட்டை சேல்ஸ் பண்ண சொல்லியிருப்பான். ஆனா இவன் இத பத்தி எதுவுமே சொல்லாம நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்து விற்க சொல்லியிருக்கான். இதுனா தெரியாம தான் நம்ம ஹீரோ துணியனா வித்திருப்பான். எல்லா உண்மையும் தெரிஞ்சதும் இந்த போலீஸும் இவனை வெளியில விட்டுறாங்க. இவன் வெளியில வந்ததும் இவன் முன்னாடி வேலை பார்த்த அந்த கம்பெனில இருக்கிற அந்த மேனேஜர் இவன் கிட்ட வந்து அந்த தீபாவளி போனஸ தராங்க. ஆக்சுவலா அந்த மேனேஜர் அந்த ஓனர் கிட்ட போனஸ் கேட்டிருப்பாரு. அவர் கொடுக்காதனால அந்த போனஸை கொடுக்க வைக்கணுங்கிறதுக்காக அந்த கம்பெனியோட கண்ணாடியை ஒடிச்சிருப்பாரு.